வணக்கம். நான் உங்கள் தட்சிணாமூர்த்தி. சில விஷயங்கள் நமக்கு புரியாது. எப்போ புரியும் அப்படின்னா, அதை உபயோகப்படுத்த ஆரம்பித்த வாட்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். ஓ, இதை தான் அவர் அப்படி சொன்னாரா அப்படின்னு சில விஷயங்கள் புரியும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்கோம். ஏன்னா எல்லாருடைய லைஃப்லேயும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உபயோகப்படுத்துகிற மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துட்டோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன கோர், என்ன கோர் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி இல்லை, இந்த 10 வருஷம் கழிச்சு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கூட நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த கோர் நாலேஜை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், வாட் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் சார். எங்கெல்லாம் ஒரு கம்ப்யூட்டருக்கு மனிதனுடைய மூளை அளவுக்கு சிந்திக்கும் திறன் தேவைப்படுதோ அந்த இடத்துல உபயோகப்படுத்துறது தான் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். புரிஞ்சுக்கங்க, ஒரு கம்ப்யூட்டர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அதுக்கு ஒரு இடத்துல ஒரு மனிதனுடைய மூளை தேவைப்படுது. இந்த வேலையை பண்ணலாமா வேணாமா, எப்படி பண்ணலாம் அப்படின்ற டைரக்ஷன் தேவைப்படுது. அப்படிங்கும்போது வெளியே ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, மனிதனை மாதிரியே செயல்படக்கூடிய ஏதோ ஒன்று இருக்குது. அது கூட பேசுனுச்சு அப்படின்னா அந்த டைரக்ஷன் அதுக்கு கிடைக்கும். அந்த எக்ஸ்டர்னல் என்டிட்டிக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நம்ம நிறைய சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த சாஃப்ட்வேர்லாம் எப்படி இது வரைக்கும் நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் என்னென்ன டாக்குமெண்டேஷன் பண்ணுறோம் அந்த டாக்குமெண்டேஷனை கம்ப்யூட்டருக்குள்ளார எப்படி ஃபீட் பண்ணுறது, வேணுங்கிறப்போ அதை எப்படி குயிக்காக ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறது, அதிலிருந்து வேரியஸ் ரிப்போர்ட்டிங் எப்படி பண்ணுறது, இது மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இருக்கிற சாஃப்ட்வேர் யாரை பேஸ் பண்ணி இருக்குன்னா அதை டெவலப்மெண்ட் பண்ணுற ஒரு டீம் பேஸ் பண்ணி இருக்கு. அந்த டீம் எப்படி செட் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி தான் அது காலம் ஃபுல்லாக செயல்படும், இல்லைங்களா? ஆனால் இந்த ஏஐ வாட்டி இந்த சாஃப்ட்வேரை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்படின்னா, அந்த ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் எங்கெல்லாம் மனிதனுடைய எக்ஸ்ட்ரா இன்புட் தான் இன்னும் நல்லா செயல்பட முடியுமோ, ஒரு தப்பை தடுக்க முடியுமோ, அந்த மாதிரியான இடத்துலலாம் அந்த எக்ஸ்ட்ரா அறிவை பயன்படுத்திக்கிறோம். அந்த எக்ஸ்ட்ரா அறிவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். வெரி சிம்பிள். மனிதனுக்கு ஈக்குவலாக நிகராக ஒரு இன்டெலிஜென்ஸ். அப்போ அந்த இன்டெலிஜென்ஸு எப்படி உருவானுச்சு? மனிதன் வளர வளர அவனுடைய அறிவு பயங்கரமாக வருது. அது ஒரு ஜீன்லேருந்து டெவலப்மெண்ட்டு, அது கற்பனையே பண்ண முடியாத விஷயம். ஓகே, இதை எப்படி கம்ப்யூட்டரால் சாத்தியமானுச்சு? அதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் டெக்னாலஜி என்ன அப்படின்னா மெஷின் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க். ரொம்ப சிம்பிள். மனிதனுடைய மூளையில் என்னடா எப்படிடா ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். நியூரான்ஸ் இருக்குது, அந்த நியூரான்ஸ் நெட்வொர்க்கில் தான் எல்லாமே போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அப்போ அதே மாதிரியே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா மனிதன மாதிரியே வேகமாக சிந்திக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. அதுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா மெஷின் லேர்னிங் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜியை க்ரியேட் பண்ணாங்க. டேட்டா சயின்ஸு, மெஷின் லேர்னிங் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இதனுடைய இம்பார்ட்டண்ட் டாஸ்க் என்ன அப்படின்னா, ஏகப்பட்ட டேட்டாவிலேருந்து நிறைய விஷயங்களை பேட்டர்னை ரெடி பண்ணி நல்லா புரிஞ்சுக்கணும். நார்மலாக கம்ப்யூட்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது டெக்ஸ்டாகவும் நம்பராகவும் டேட்டாவும் ட்ரூ ஆர் ஃபால்ஸாகவும் ஸ்டோர் ஆகும். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அப்படி போய் ஸ்டோர் ஆகாது. அதுக்கு பதிலாக எப்படி ஸ்டோர் ஆகும்? பேட்டர்னாக ஸ்டோர் ஆகும். இந்த பேட்டர்ன் எங்கேருந்து வருது? டேட்டாவை நிறைய டேட்டாவை அனலைஸ் பண்ண எங்கெல்லாம் பேட்டர்ன்ஸ் வருதோ
அதெல்லாம் எடுத்து எப்படி மனிதனுடைய மூளையில் ஸ்டோர் பண்ணியிருக்கான்னு பார்த்து அதே மாதிரி ஒரு நியூரல் நெட்வொர்க்கில் கூட போய் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் மெஷின் லேர்னிங். அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு தெரியுது. அது உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் டேட்டா சயின்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படின்னு தெரியுது. சரி, இப்போது இந்த மெஷின் லேர்னிங் பண்ணுறோம். இந்த மெஷின் லேர்னிங் பண்ணுற விஷயத்தை எப்படி தான் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறாங்க, எப்படி வேகமாக வேலை செய்யுது. இப்போ நம்ம லோக்கலில் ஒரு சாஃப்ட்வேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா அந்த குறிப்பிட்ட ஸ்க்ரீனுக்கு போகணும். அந்த ஸ்க்ரீனில் ஏதாவது சர்ச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்கணும். அதில் டைப் அடித்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி டைப் அடித்து சர்ச்சுன்னு கொடுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணோம், அந்த ரெக்கார்டு அங்கே இருக்குதானே தெரியும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது எங்கே போய் பார்க்குறதுனே தெரியலைங்க அப்படின்னா அவரால் இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுது அப்படின்னா எப்படி தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். மூணாவது எந்த முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா எப்படி ஸ்டோர் ஆகுது. இந்த மாதிரி மெஷின் லேர்னிங்கில் ஏகப்பட்ட பேட்டர்னை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அந்த பேட்டர்னை என்ன ஸ்டோர் பண்ணுறாங்கன்னா வெயிட்டட் வேல்யூஸாக ஸ்டோர் பண்ணுறாங்க அல்லது பெராமீட்டர்ஸ் அப்படின்ற வேல்யூவில் ஸ்டோர் பண்ணுறாங்க. அது நார்மல் டெக்ஸ்டாவோ டேட்டாவோ இந்த மாதிரிலாம் இல்லை, அது பெராமீட்டராக ஸ்டோர் ஆகுது. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னு சொல்லுவோம். அதில் 4 பில்லியன் பெராமீட்டர் இருக்குதுங்க, 32 பில்லியன் பெராமீட்டர் இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டெலிஜென்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறத எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெராமீட்டர்ஸாக பேட்டர்னாக ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. எப்படி மெஷின் லேர்னிங் எப்படி யூஸ் ஆகுதுன்னு தெரியுது, அந்த யூஸ் ஆன விஷயம் எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியுது. அடுத்தது இப்போ மாடல் அப்படின்னா என்ன. இப்போ நம்ம பார்த்தோம் மனிதனுடைய மூளை மாதிரியே செயல்படுறது தான் ஒரு இன்டெலிஜென்ஸு. அந்த இன்டெலிஜென்ஸை ஒரு கம்ப்யூட்டர் உபயோகப்படுத்துகிறதுக்கு தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறோம். அப்போ மனிதனுடைய மூளை பண்ணுற எல்லா விஷயத்தையுமே நீ கம்ப்யூட்டர் பண்ணுதானா, இல்லை. எல்லாத்தையுமே கொடுத்தா அது பண்ண முடியாது, இல்லை தப்பாக வருன்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாடல்ஸாக பிரித்தாங்க. அந்த மெஷின் லேர்னிங் கொடுக்குறாங்க இல்லைங்களா, மெஷின் லேர்னிங் பண்ணி மாடல் க்ரியேட் பண்ணுறத ஒவ்வொரு பர்பஸுக்காக ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன்லாம் புரிஞ்சு டெக்ஸ்ட்டாக அவுட்புட் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு மாடல். வாய்ஸ் இன்புட்டை வாங்கி அது எகைன் அதிலேருந்து ஒரு டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனோ இல்லை அதை பேஸ் பண்ணி இன்னொரு வாய்ஸோ ரெடி பண்ணணும்னா அது ஒரு மாடல். வீடியோ இன்புட் வாங்கணும், அதிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்னா அது ஒரு மாடல் ஸ்பெசிஃபிக்காக. அப்போ என்ன அப்படின்னா ஒரே மாடலை ஓவர்லோட் பண்ணாமல் பல மாடல்ஸாக க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜெமினை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதுலேயே ஏகப்பட்ட மாடல், 2.5 ஃப்ளாஷ், 3.1 ப்ரோ, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் மாடல் நேம். அந்த ஒவ்வொன்றும் என்ன பண்ணுன்றதை மென்ஷன் பண்ணிடுவாங்க. இதில் எக்ஸ்பர்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போது அந்த குறிப்பிட்ட மாடலை சரியான மாடலை சூஸ் பண்ணி நம்மளுடைய வேலையை நம்மளுடைய கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம பண்ணிக்கணும். ஸோ இதுதாங்க கோர். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா மெஷின் லேர்னிங் தெரியணும். மெஷின் லேர்னிங்னால் அது எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னு தெரியணும். அந்த ஸ்டோர் ஆகிறத தனித்தனி மாடலாக பிரித்து ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதுக்கிட்ட நம்ம கேள்வி கேட்டோம்னா அதுக்குண்டான ஆன்சர் இன்புட் கொடுத்தோம்னா அதுக்கு அவுட்புட் கொடுக்குது. அது எப்படி அவுட்புட் கொடுக்குது, ரொம்ப சிம்பிள். நம்ம கொடுக்குற இன்புட்டை டெக்ஸ்ட்டாக போகாது, பெராமீட்டராக மாற்றி கொண்டு போகும். அந்த பெராமீட்டரை அங்கே லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் இருக்கிற பெராமீட்டரோட மேட்ச் பண்ணுறான். எது பெஸ்ட்டாக மேட்ச் ஆகுதோ அதுதான் ஆன்சர். அந்த ஆன்சர் தூக்கி நம்மகிட்ட கொடுத்துருவோம், அவ்வளோதான். சரி, இப்போது ஒரு கம்பெனி, நம்ம ஒரு கம்பெனி ரன் பண்ணுறோம். இந்த கம்பெனியில் நான் எப்படி சார் இந்த ஏஐ மாடலை, ஏஐனுடைய இன்டெலிஜென்ஸை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது? ஸோ ரொம்ப சிம்பிள். எந்தெந்த இடத்துலலாம் ஒரு ஓனருடைய இன்டர்ஃபியரன்ஸ் வேணும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஓனர் என்ன பண்ணுறாருன்னா அவர் தான் கீ பர்சன், அவர் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. அவர் தான் என்ன பண்ணுறாரு, என்னென்ன ப்ராசஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாரு. ஸோ இப்போது எந்தெந்த வேலைகளை எல்லாம் ஓனர் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவர் இருக்கிற இடத்துல
ஏஐயை பொருத்தி ஒரு ப்ராசஸை இன்டகிரேட் பண்ணால் அப்போ என்னாகும், அந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ ஒரு கம்பெனி எப்படி பெனிஃபிட் ஆகுது அப்படின்னா, இது வரைக்கும் இருக்கிற சாஃப்ட்வேர்லாம் என்ன பண்ணுது, இன்புட் வாங்கி ஸ்டோர் பண்ணுது. இப்போனா அந்த இடத்துல ஒரு ஓனர் இருந்திருந்தால் அந்த விஷயத்தை எப்படி பார்த்து அந்த இடத்துல உடனே ஒரு டெசிஷன் எடுத்திருப்பாரோ அந்த டெசிஷன் எடுக்க வைக்கலாம். அல்லது ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி நம்ம ஹியூமன் அலர்ட் கொடுக்கலாம். ஹியூமன் ஓகே இதை பார்த்துட்டு எஸ்ன்னு கொடுத்தா ப்ரொசீட் பண்ணலாம், நோன்னு கொடுத்தா அதை இக்னோர் பண்ணுன்னு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா தப்பு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை நிறையவே குறைக்கலாம். இப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போது ஹியூமனுக்கு நிகராக ஒரு ஏஐ இருக்குது, அதையே என்ன வேணாலும் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா தயவு செய்து அப்படி சொல்லக்கூடாது. எங்கெல்லாம் முக்கியமான முடிவுகள் அந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள் இருக்கோ அங்கே ஹியூமன் வெரிஃபிகேஷன் ரொம்ப 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 கம்பல்சரி. தென் ஏஐ தப்பு பண்ணுமா, அது என்னன்னு சொல்கிறோம், ஹல்லூசினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக பண்ணும். எப்படின்னா ஒரு மனிதனுக்கு கம்மி இன்புட் கொடுத்து ஒரு வேலையை பண்ண சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? அவர்கிட்ட போய் ஒரு 50 ரூபா வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கலாம், நேராக போகிறாரு, அவருக்கு யாரை தெரியுமோ அவர்கிட்ட போய் 50 ரூபா கேட்குறாருன்னு வச்சுக்கலாம், வேலை நடக்குமா? நம்ம என்ன சொல்கிறோம், அங்கே போ ராமுன்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட 50 ரூபா நான் கேட்டேன்னு கேளு அப்படின்னா என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் அக்யூரசி அதிகமாகும். இதே மாதிரி நிறைய விஷயங்களால் ஏஐ மாடலுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு ஏஐ மாடலும் இந்த விஷயத்தில் கெப்பாசிட்டி அப்படின்னு போட்டிருப்பாங்க. காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், ஆனால் கம்மியாக ஒர்க் பண்ணும், உடனே ரிசல்ட்டு கொடுத்துரும். ரொம்ப டெப்த்தாக திங்க் பண்ணாமல் உடனே ரிசல்ட்டு கொடுத்துரும். அதிக காஸ்ட்டாக இருக்கும், நிறைய டெப்த் ஆகும், ரொம்ப டைம் எடுக்கும். அப்போது என்ன ஏஐ மாடல் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதனுடைய ஸ்பீடு, காஸ்ட்டு, அக்யூரேசி எல்லாம் வேரி ஆகும். அது கூடவே நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம், அந்த இன்புட்டுக்கு தகுந்த மாதிரி அது தப்பாக புரிஞ்சிச்சுன்னா எனக்கு தெரியாதுலாம் சொல்லாது, எதையாவது ஒரு டீட்டெயிலாக கொடுத்துரும். அதுதான் ஹல்லூசினேஷன். அப்போ நம்ம என்ன பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு இந்த விவரம் நான் என்ன எக்ஸாக்டாக கேட்கணும்னு நினைக்கிறனோ அதை முழுமையாக கன்வே பண்ணுதா அப்படின்றத ஒரு முறைக்கு 4 முறை ரீட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொடுத்தோம் அப்படின்னோம்னா கரெக்டான ரிசல்ட் வரும். அப்படி இல்லைன்னா தப்பு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் எப்படின்னா ஏஐ அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுறோம், அந்த ரிப்போர்ட்டை ஏஐ ரெடி பண்ணிடுச்சு சார் உடனே கொடுத்துடலாம் அப்படின்னா கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. சார் ஏஐ நம்பணும் சார் என்ன ஏமாத்திருச்சு அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஒரு ரிப்போர்ட் அது ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட்டாக இருந்தால் நீங்கள் தான் அதை முடிவு பண்ணுறவராக இருக்கும். இந்த ரிப்போர்ட்டு இந்த விஷயம் சொல்லுது, இது கரெக்டாக தப்பா, நம்ம ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் முடிவு பண்ணிடுவோம். தப்புனா உடனே தெரிஞ்சிடும், இந்த இடத்துல தப்பாக இருக்க அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த ஒரு குயிக் ரிவ்யூ நம்ம பண்ணி ஓகே பண்ணின விஷயத்தை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.